மானஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய மலரே மௌனமா, அத்தியாயம் 48. தன் முன் காஃபி டம்ளரை விசிறி அடித்து தன் அப்பாவை அமைதியாக பார்த்தான் செல்வம். சிவலிங்கத்தின் கோபம் கண்டு பதறிவிட்டார் தங்கமணி. அவசரமாக சென்று அந்த டம்ளரை எடுத்தவர் செல்வத்தை பயத்தோடு பார்த்தார். எப்போதும் கோபப்படுபவனின் கோபத்தை விட எப்போதேனும் கோபப்படுபவனின் கோபத்திற்கு வீரியம் அதிகம். அது அவருக்கு தெரியும் என்பதால் தான் இந்த பயம். இல்லப்பா, சித்தப்பா இங்கே தனியாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காருல்ல, அதனால தான் அப்பா கோபப்படுறாரு, தயக்கத்தோடு கூறினார் தங்கமணி. சாரிப்பா, இனி சித்தப்பா கூடவே இருந்த வேலையை பார்த்துக்கிறேன் என்று விட்டு சென்றான். இப்படி சொல்பவனை இதற்கு மேல் என்ன திட்ட முடியும்? அமைதியாக நின்றார் சிவலிங்கம். அவரை ஒரு பார்வை பார்த்துவிட்டு மலர் செல்ல அங்கே சமையலறை வாசலில் அனைத்தையும் பார்த்தபடி நின்றிருந்தார் அமுதா. அவரை கண்டதும் தன் தலையில் தானே தட்டி கொண்டாள். சாரி அத்தை. எதுக்கு சாரி? நீ கேட்டதில் ஒன்றும் தப்பில்லையே என்றவாறே சமையலறைக்குள் நுழைந்தார் அமுதா. கேட்டது தப்பு இல்லைதான், ஆனால் கேட்ட நேரம் தப்பு. ஃபங்க்ஷன் நடக்க போகிற நேரத்தில் நான் எதையும் பேசி பிரச்சனை பண்ணாமல் இருக்கணும். அதெல்லாம் எதுவும் இல்லை, விடு. ஆமாம் சின்னத்தை, எனக்கு ஒரு டவுட்டு. என்னடி? நீ முன்னெல்லாம் பெரிய அத்தை கூட சேர்ந்துக்கிட்டு என்னை திட்டுவ, இப்போ என்ன எனக்கு சப்போர்ட் பண்ணுற? சப்போர்ட் எல்லாம் இல்லடி, நியாயம் யார் பக்கம் இருக்கோ அவங்க பக்கம் பேசுவேன். அது சரி, நீ ஒரு தராசு தட்டுன்னு நான் மறந்தே போயிட்டேன் பாரு. அவர் மலரை முறைக்க, சரி சரி சும்மா சொன்னேன், கோச்சுக்கக்கூடாது என்று அவர் கன்னம் கிள்ளி கொஞ்சினாள். இருவரையும் ஒரு பார்வை பார்த்தபடியே வந்தார் தங்கமணி. அவரை பார்த்துவிட்டு, சின்னத்தை, இங்கே யாரோ அவங்க புருஷனை ஏதோ சொன்னதுக்கு அப்படியே வரிஞ்சு கட்டிக்கிட்டு வருவாங்களாம். ஆனால் நான் மட்டும் என் புருஷனுக்காக பேசக்கூடாதாம். இது எந்த ஒரு நியாயம் சின்னத்தை என்றாள். தங்கமணி முறைக்க உதட்டை சுழித்துவிட்டு அங்கிருந்து சென்றாள் மலர். திமிர் பிடிச்சவ என்று முனகிக் கொண்டே திரும்பியவர், இது என்ன அமுதா, இங்கே ஒரு காஃபி இருக்கு, யாரோடது என்று கேட்டார். ஐயோ, மலர் தான் அவள் குடிக்கிறதுக்காக போட்டா, மறந்து வச்சுட்டு போயிட்டாக்கா. கூப்பிட்டு குடிக்க சொல்லு. நீங்களே கூப்பிடுங்க. அமுதா சொன்னது காதில் விழாதவர் போல், சூடே ஆறிடுச்சு, எப்படி குடிப்பா இத என்று சொல்லிக்கொண்டே ஒரு பாத்திரத்தை எடுத்து அதில் அதை ஊற்றி சூடாக்கினார். ஏய், அவளை கூப்பிடுடி, மறுபடியும் மாறிடப் போகுது என்றார். நான் எல்லாம் கூப்பிட மாட்டேன், உங்க மருமக தானே, நீங்களே கூப்பிடுங்க என்றார் அடக்கப்பட்ட புன்னகையோடு. விளையாடாத அமுதா என்று சொல்லி காஃபியை பதமாக ஆற்றிக்கொண்டே அவர் முகம் பார்க்க அவர் புன்னகையோடு தங்கமணியின் பின்னே பார்த்து கொண்டிருந்தார். திரும்பி பார்க்க அங்கே மலர் நின்றிருந்தாள். சட்டென்று திரும்பிக் கொண்டு மேடையின் மேல் காஃபியை வைத்தார். அப்போ என்னை கூப்பிட்டு கொடுக்க மாட்ட, அவ்வளோ ஈகோ, அப்படிதானே அத்தை என்றபடியே பின்னால் இருந்து அணைத்து அவர் கன்னத்தில் முத்தம் வைத்துவிட்டு காஃபியை எடுத்துக்கொண்டாள். உன் மேலே கோபமாக தான் வருது, ஆனால் என்ன பண்ணுறது, நீ நல்ல அம்மாவோ இல்லையோ, நல்ல அத்தை, அதனால தான் உன் மேலே கோபத்தை இழுத்து வைக்க முடியல என்று விட்டு காஃபியை ருசித்தபடி அங்கிருந்து நகர்ந்தாள். சிரித்தபடி நின்றிருந்தார் அமுதா. நீ என்னடி இங்கேயே மசமச நின்றுக்கிட்டு இருக்க? முதல்ல கிளம்பி மண்டபத்துக்கு போ, அங்கே வர்ற சொந்தக்காரங்களை எல்லாம் பாரு, நான் இங்கே வர்றவங்களை இங்கேருந்து பார்த்து அனுப்பி வைக்கிறேன். சரிக்கா. நேற்று வந்தவங்களுக்கு பார்த்து ரூம் எல்லாம் கொடுத்தாச்சா? சூர்யா நேற்று சாயந்தரமே அங்கே போயிட்டான், அவன் பார்த்துக்குவான். என்னது, சூர்யாவா? அவன் சின்ன பையன்டி, அவனை நம்பியா பொறுப்பை கொடுத்துருக்கீங்க? இதையே தான்க்கா நானும் செல்வத்துக்கிட்ட கேட்டேன். அவன்தான், இன்னும் எத்தனை நாளைக்கு அவனை சின்ன பையனாகவே வச்சிருக்க போறீங்க சித்தி, அவனுக்கு வயசு 15 ஆச்சு, அவன் பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டான். என்னவோ போ, எந்த பிரச்சனையும் வராமல் இருந்தால் சரிதான். அப்புறம் பவியை தளிர்கூடவே இருக்க சொல்லு. இந்த மலரை நம்ப முடியாது, அவள் ஒரு இடத்துல இருக்க மாட்டா, அவளை இழுத்து பிடிக்க வேண்டாம். அவ கல்யாணத்தில் ஒரு இடமா இருந்ததே பெரிய விஷயம்தான். இப்போ அவள் இஷ்டத்துக்கு இருக்கட்டும், விட்டுடு. நீ பவிக்கிட்ட சொல்லி வச்சிடு. சரிக்கா. ஏன் இதை சொல்கிறேன்னா, தளிர் பக்கம் யாரும் இல்லை தானே, அப்புறம் அவள் தனியாக இருக்கோம்னு ஃபீல் பண்ணக்கூடாதில்ல, அதுக்கு தான் சொல்கிறேன், புரியுதா? புரியுதுக்கா. நீயும் அப்பப்போ அவ கூட இருக்க முயற்சி பண்ணு. சரிக்கா புன்னகையோடு கூறினார். அவர்கள் இருவரும் அறியவில்லை தளிரை தன் பொறுப்பில் எடுத்துக்கொள்ள அங்கே ஒருவர் தயாராகி கொண்டிருக்கிறார் என்று. அப்புறம் தளிர் எழுந்திருச்சாலா இல்லையாடி? ராத்திரி அந்நேரம் வரைக்கும் உட்காந்து எல்லாருக்கும் மெஹந்தி போட்டுக்கிட்டு இருந்தா.
எல்லார் வீட்லேயும் ராத்திரி கொட்ட கொட்ட முழிச்சுக்கிட்டு கல்யாண பொண்ணு தான் மெஹந்தி போட்டுக்கும். இங்கே என்னடானா இவ மருதாணி வச்சுக்கிட்டு மற்றவங்களுக்கு மெஹந்தி போட்டுக்கிட்டு இருக்கா. அவ வேண்டாம்னு சொன்னா என்னக்கா பண்ண முடியும்? மலர் கூட மேக்கப் போட பேசின பியூட்டி பார்லர் பொண்ணுக்கிட்டேயே மெஹந்திக்கும் சொல்லி வச்சா. ஆனால் தளிர் தான் பிடிவாதமாக வேண்டாம்னுட்டா. சரி, அவ விருப்பத்துக்கே விட்டுடலாம்னு நானும் மலரும் விட்டுட்டோம். சரி விடு, அதுவும் அழகாக தான் இருக்கும். நாம எல்லாம் அந்த காலத்தில் இதை வச்சுக்கிட்டு தானே மணமேடையில் உட்கார்ந்தோம். சிரித்து கொண்டே சொல்லிவிட்டு செல்ல அவரும் சிரித்தபடி சென்று விட்டார். காஃபியை குடித்து கொண்டே அறைக்குள் நுழைந்த மலர் அங்கே செல்வம் ஊஞ்சலில் அமர்ந்திருப்பதை பார்த்ததும் ஹை என்றவள் அவசரமாக காஃபியை வாயில் கவிழ்த்து கொண்டு டம்ளரை மேஜையின் மேல் வைத்துவிட்டு அவனிடம் ஓடினாள். அவன் மடியில் அமர்ந்து கொண்டு அவன் கழுத்தை கொட்டிக்கொள்ள, என்னடி, வேலை எதுவும் இல்லையா உனக்கு என்றான் அவன். அதெல்லாம் தலைக்கு மேலே நிறைய இருக்கு மாமா. அப்புறம் எதுக்கு என்ன இங்கே வந்து இப்படி கொஞ்சிக்கிட்டு இருக்க? அவள் நிமிர்ந்து அவனை பார்த்து முறைத்தாள். உறக்க சிரித்தவன், வாயை கூட தொடக்க மாட்டியா என்று தன் கையால் துடைத்து விட்டான். நான் குழந்தைதானே மாமா என்றாள் சினுங்களாக. ஆமாம், குழந்தைதான். ஆனால் அப்பா கிட்ட சரிக்கு சரி சண்டை போடும்போது மட்டும் வளர்ந்துடுவ இல்லை? என்னடா இன்னும் இதை பற்றி கேட்கலையேன்னு நினச்சேன். எதுக்கு மலர அவரை டென்ஷன் பண்ணுற? அவர் அப்படித்தான்னு விட்டுட்டு போயேன். நீ வேணும்னா அப்படி விடு மாமா. என்னால் எல்லாம் விட முடியாது. என் மாமாவுக்காக நான் பேசுவேன் தான். தன் கை அணைப்பில் இருந்தவளின் முகம் பார்த்து கன்னம் வருடி நெற்றி முட்டினான். இப்போ எதுக்கு இப்படி சோக கீதம் வாசிக்கிற? நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் அப்பாவுக்கு நீனா ரொம்ப இஷ்டம். உனக்காக எது செய்ய நான் கேட்டாலும் ஒரு கேள்வி கூட கேட்காம சரின்னு சொல்லிடுவாரு. இப்போ நீ இப்படி பண்ணுறதுனால 2 பேருக்கும் இடைவெளி அதிகமாகுதோன்னு தோணுது வருத்தத்தோடு கூறினான் செல்வம். அப்படியெல்லாம் இல்லை. எனக்கு எப்பவுமே மாமா மேலே உன் விஷயத்தில் வருத்தமாக தான் இருக்கும். கோபம் வந்து கேள்வி கேட்க என் வாய் துடிக்கும். அப்படியே அதை அடக்கிக்குவேன். இப்போ உரிமை இருக்கு, கேட்குறேன். இல்லை மலரு, நீ இதெல்லாம் விட்டு தள்ளு. ஜாலியா இரு. என்னை பற்றி யோசிக்காத. நான் அவன் அடுத்த வார்த்தை சொல்வதற்குள் அவனிடம் இருந்து விலகி தன் முகத்தை திருப்பிக் கொண்டாள். மலரு, இங்க பாரேன் என்றவாறே அவள் முகத்தை பிடித்து தன் பக்கம் திருப்பினான். சரி, சாரி. சட்டென்று திரும்பி அவனுடைய சாரியை முடிக்க விடாமல் வாயை பொத்தினாள். சாரி சொன்ன கொன்னுடுவேன் மாமா உன்னை. விரல் நீட்டி அவள் மிரட்ட அவன் புன்னகைத்தான். எதுக்கு இப்போ சிரிக்கிற? தப்பு பண்ணா சாரி கேட்கணும். அதுதான் நல்ல பழக்கம். உன்னை என்னைக்காச்சும் நான் சாரி கேட்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேனா? நான் இது வரைக்கும் உன்கிட்ட சாரி கேட்டதே இல்லை மாமா. அழுத்தமாக அவனை பார்த்தபடி கூறினாள். நீ தான் தப்பே பண்ணுறதில்லையே. ஐய, ரொம்பத்தான். தப்பே பண்ணாமல் இருக்க நான் என்ன கடவுளா? நான் பண்ணுற தப்புக்கு நீ கோச்சிக்கிறதில்ல, அவ்வளோதான். உன்கிட்ட பேசி ஜெயிக்க முடியுமா? அதெல்லாம் இல்லை. நான் உண்மையை தான் சொல்கிறேன். என்னைக்காச்சும் ஒரு நாள் நான் தப்பு பண்ணி நீ கோபப்பட்டு சாரி கேட்க சொல்கிறியான்னு பார்க்கலாம். அவள் தலையில் செல்லமாக தட்டினான். வாயை வச்சுக்கிட்டு சும்மா இரு. அட, நெருப்புன்னு சொன்னா சுடவா போகுது? போமாமா என்றவள் அவன் கழுத்தோடு அணைத்து கொண்டு, அப்படி ஒரு சூழ்நிலை வந்தா உன் பார்வையை பார்த்தே நான் தப்புன்னு புரிஞ்சு சாரி கேட்டுடுவேன். நீ கேட்க சொல்கிற வரைக்கும் எல்லாம் வெயிட் பண்ண மாட்டேன். அவன் மூக்கோடு மூக்கை உரசி கொஞ்சினாள். இப்படி ஏதாவது பேசி கொஞ்சி என்னை மயக்கி உன் கைக்குள்ளேயே வச்சுக்கிற மலரு. பாரா. அப்புறம் அப்புறம் என்ன? என் நினப்பு பூரா உன்கிட்டயே தான் இருக்கும். பெருமூச்சு ஒன்றை விடுத்தான். மாமா, நல்லா பேச கற்றுக்கிட்ட மாமா. அப்படியா? அப்படியே கொஞ்சம் எல்லாரையும் எதிர்த்து பேசவும் கற்றுக்கலாம் இல்லை? வேணாம் மலரு. யாரையும் என் வார்த்தையால் காயப்படுத்துறது எனக்கு பிடிக்காது. விதி அவனை பார்த்து சிரித்தது. அவன் வாயை திறந்து விடுவானோ என்று எல்லோரும் பயந்து பயந்து அவன் முன் நிற்கும் காலம் வெகு தொலைவில் இல்லை என்று அவனுக்கு தெரியாதல்லவா? மலரின் செல்போன் ஒலிக்க, தளிர் ரெடியா மலரு? அவளை கூட்டிகிட்டு கீழவா அமுதா கூறினார். இதோ பார்த்துட்டு கூட்டிகிட்டு வரேன் அத்தை என்று விட்டு செந்திலின் அறைக்குள் சென்றாள் மலர். இனி நிகழப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க. கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.